சற்றுமுன் வெளியான தகவல். நாடு முழுக்க பல கோடி அரசு, தனியார் ஊழியர்களுக்கு இன்ப அதிர்ச்சி. எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இபிஎஃப்ஓ ஊழியர்கள் சேர்க்கை திட்டமானது 2025 என்ற ஒரே ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய சிறப்பு திட்டத்தை தொடங்க உள்ளது. பதிவு செய்யப்படாத ஊழியர்களை சேர்க்க விரும்பும் நிறுவனங்கள் அபராதம் இன்றி தங்கள் பங்களிப்புடன் 7% வட்டி மற்றும் ரூபாய் 100 என்ற பெயரளவு கட்டணத்தை செலுத்தி ஊழியர்களை முறையாக பதிவு செய்ய இது உதவும். இந்த இபிஎஃப்ஓவில் இதன் மூலம் கூடுதலான புதிய உறுப்பினர்கள் இணைக்கப்படுவார்கள். பல நிறுவனங்கள் இந்த இபிஎஃப்ஓ கீழ் இணையும் வாய்ப்புகளும் உள்ளது. இதற்காகவே பிரச்சாரங்களும் நடத்தப்பட உள்ளது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியானது இந்த இபிஎஃப்ஓ கடந்த 1, 2 ஆண்டுகளில் இந்த பிஎஃப் கணக்குதாரர்களுக்கான உரிமைகோரல் தீர்வு செயல்முறையை எளிதாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் பொறுத்தவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு முக்கியமான பிரச்சாரம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளது. தன்னிச்சையாக உரிமை கோரல் வரம்பு அதிகரிப்பு. தானியங்கி முறையில் முன்கூட்டிய கோரிக்கைகளை செயல்படுத்த வரம்பு பொறுத்தவரை 1,00,000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. நோய் மருத்துவமனைக்கான முன் பணங்களுக்கு கூடுதலாக வீடு, கல்வி மற்றும் திருமணம் போன்றவற்றுக்கான முன் பணங்களும் தானியங்கி முறையில் கிடைக்கும். இது போன்ற தேவைகளாக 1,00,000 ரூபாய் வர பெற முடியும். தற்போது 60% முன்பண கோரிக்கைகள் தானியங்கி முறையில் செயலாக்கப்படுகிறது. இந்த தானியங்கி கோரிக்கைகள் 3 நாட்களுக்குள் தீர்க்கப்படுகிறது. நடப்பு நிதியாண்டில் மார்ச் 6, 2025 நிலவரப்படி இந்த இபிஎஃப்ஓ 2.16 கோடி தானியங்கி கோரிக்கைகளை தீர்வு வைத்துள்ளது. 2023 முதல் 2024 நிதியாண்டில் 89.52 லட்சம் கோரிக்கைகள் மட்டுமே தானியங்கி முறையில் தீர்க்கப்பட்டுள்ளது. எனவே எளிமைப்படுத்தப்பட்ட செயல்முறை பொறுத்தவரை உறுப்பினர் விவரங்கள் திருத்தும் செயல்முறை எளிதாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆதார் சரிபார்க்கப்பட்ட யுஏஎன் கொண்ட உறுப்பினர்கள் இந்த இபிஎஃப்ஓ தலையீடு இல்லாமல் தங்கள் அடையாள அட்டைகளில் திருத்தங்களை செய்யலாம். தற்போது சுமார் 96% திருத்தங்கள் இந்த இபிஎஃப்ஓ அலுவலக தலையீடு இல்லாமல் செய்யப்படுகின்றன என்று அவர் கூறியுள்ளார். எனவே இந்த பிஎஃப் இடமாற்ற கோரிக்கைகளுக்கு ஆதார் சரிபார்க்கப்பட்ட யுஏஎன்களுக்கு இனி நிறுவனத்தின் சான்று சான்றொப்பம் தேவையில்லை. தற்போது 10% இடமாற்ற கோரிக்கைகளுக்கு மட்டுமே உறுப்பினர் மற்றும் முதலாளியின் சான்றொப்பம் தேவை என்று அமைச்சர் கூறியுள்ளார். அதே சமயம் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆன்லைன் முறையில் உரிமை கோரல்களை சமர்ப்பிக்கலாம். 2024 முதல் 2025 நிதியாண்டில் மார்ச் 6, 2025 நிலவரப்படி 7.14 கோடி கோரிக்கைகள் ஆன்லைன் முறையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேற்கண்டவற்றை தவிர சிஐடிஎஸ் 2.03 திட்டத்தின் கீழ் உறுப்பினர்களின் தரவு தளங்களை மையப்படுத்துவதன் மூலம் இந்த இபிஎஃப்ஓ உரிமை கோரல் தீர்வு செயல்முறையை மேலும் எளிதாக்கி வருகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், நீங்கள் எத்தனை சிம் கார்டுகள் யூஸ் பண்றீங்க? இதுக்கு மேல இருந்தா ஜெயில் கன்ஃபார்ம். அதாவது உங்களுடைய மொத்தம் எத்தனை சிம் கார்டுகள் உள்ளன? அதற்கு ஒரு விதிமுறை உள்ளது. அதை தாண்டினால் லட்சக்கணக்கில் அபராதமும் சிறை தண்டனையும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நம்மில் பலர் 2 சிம் கார்டுகள் வைத்திருப்போம். பலர் 3, 4 சிம் கார்டுகள் கூட வைத்திருப்பார்கள். சிலர் போன்
பேசுவதற்காகவே பல சிம் கார்டுகளை வாங்கி அதை பயன்படுத்தி முடித்துவிட்டு அப்படியே வைத்து விடுவார்கள். ஆனால் உங்கள் பெயரில் எத்தனை சிம் கார்டுகள் உள்ளன என்று நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். அதற்கான கடுமையான விதிமுறை வந்துள்ளது. இந்தியாவில் ஒரு நபர் அதிகபட்சம் 9 சிம் கார்டுகளை மட்டுமே வைத்திருக்க முடியும். இந்த விதிமுறை சில இடங்களில் பொருந்தாது. அதாவது ஜம்மு காஷ்மீர், அசாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இந்த வரம்பானது 6 சிம் கார்டுகள் மட்டுமே. இந்த விதிகளை மீறினால் கடும் அபராதம் விதிக்கப்படும் அல்லது சிறை தண்டனை கூட கிடைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மோசடி செய்து சிம் கார்டுகளை வாங்கினால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும். அதேபோல ரூபாய் 50 லட்சம் வரை அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படலாம். உங்கள் அடையாள அட்டையை பயன்படுத்தி யாராவது சிம் கார்டுகளை வாங்கியிருந்தாலும் நீங்கள் தான் அதற்கு பொறுப்பு. எனவே உங்கள் பெயரில் எத்தனை சிம் கார்டுகள் உள்ளன என்பதை சன்சார் சாதி என்ற அரசு இணையதளத்தில் சரிபார்த்து தேவையில்லாத சிம் கார்டுகளை உடனடியாக துண்டிக்க முடியும். இந்தியாவில் தொலைத்தொடர்பு விதிகளின்படி ஒரு தனிநபர் அதிகபட்சமாக 9 சிம் கார்டுகளை வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். இருப்பினும் ஜம்மு காஷ்மீர், அசாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இந்த எண்ணிக்கை பொறுத்தவரை 6 சிம் கார்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வரம்புகள் பொறுத்தவரை தற்போதைய விதிகளின்படி 2023ஆம் ஆண்டின் தொலைத்தொடர்பு சட்டத்தில் கீழும் தொடங்கப்பட்டன. இந்த விதிகளை மீறுவது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகையால் நீங்கள் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக சிம் கார்டுகளை வைத்திருந்தால் முதல் முறை விதிமீறின விதிமீறலுக்கு ரூபாய் 50,000 வரை அபராதம் விதிக்கப்படலாம். மீண்டும் மீண்டும் விதிகளை மீறினால் ஒவ்வொரு முறையும் 2 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படலாம். இது ஒரு சாதாரண விதிமீறல்தான். ஆனால் உங்கள் சிம் கார்டுகள் மோசடி செய்தோ அல்லது போலியான ஆவணங்களை பயன்படுத்தியோ பெறப்பட்டிருந்தால் தண்டனை மிகவும் கடுமையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் அத்தகைய சந்தர்ப்பங்களில் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 50 லட்சம் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், உங்கள் பெயரில் எடுக்கப்பட்ட சிம் கார்டுகளுக்கு நீங்கள்தான் பொறுப்பாவீர்கள். உங்களுக்கே தெரியாமல் யாராவது உங்கள் அடையாள அட்டையை பயன்படுத்தி சிம் கார்டுகளை வாங்கியிருந்தால் அந்த சிம் கார்டுகளின் பயன்பாட்டுக்கு நீங்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே உங்கள் பெயரில் எத்தனை சிம் கார்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதை தொடர்ந்து சரிபார்ப்பது மிகவும் அவசியம். உங்களுக்கு தெரியாத எண்கள் உங்கள் பெயரில் இருந்தால் உடனடியாக அவற்றை துண்டிக்க புகார் அளிக்க வேண்டும். ஆகையால் உங்கள் பெயரில் உள்ள சிம் கார்டுகளை சரிபார்க்க இந்திய அரசு சர்சார் சாதி என்ற ஒரு சிறப்பு இணையதளத்தை உருவாக்கியுள்ளது. இந்த இணையதளத்தை பயன்படுத்துவது மிகவும் எளிது. முதலில் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். உங்கள் மொபைல் எண்ணையும் அங்கு கொடுக்கப்பட்டுள்ள கேப்சா குறியீட்டையும் உள்ளிட வேண்டும். உடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை உள்ளிடவுடன் உங்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து மொபைல் இணைப்புகளின் பட்டியலையும் நீங்கள் காணலாம். இந்த பட்டியலில் உங்களுக்கு தெரியான தெரியாத சிம் கார்டுகள் இருந்தால் அவற்றை நாட் மை நம்பர் என்ற குறியிட்டு புகார் அளிக்கலாம். நீங்கள் பயன்படுத்தாத சிம் கார்டுகளை நாட் ரெக்வர்ட் என்று தேர்ந்தெடுத்து துண்டிக்கலாம். நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் சிம் கார்டுகளை ரெக்வர்ட் என்று குறிப்பிடலாம். ஒருவேளை இந்த
புதிய விதிகள் வருவதற்கு முன்பே உங்களிடம் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமான சிம் கார்டுகள் இருந்தால் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படாது. தொலைத்தொடர்புத் துறை அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் இதுபோன்ற இணைப்புகளை மீண்டும் சரிபார்க்க அறிவுறுத்தியுள்ளது. எனவேதான் உங்களிடம் உள்ள கூடுதல் சிம் கார்டுகளை நீங்கள் சரண்டர் செய்யலாம், மாற்றலாம் அல்லது துண்டிக்கலாம். இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் சட்ட சிக்கல்களில் இருந்து தப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.